அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. சக்கரியாவின் பாடல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 67 முதல் 79 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யோவானின் பிறப்பும் அதை ஒட்டி சக்கரியாவின் வாய்ப்பூட்டு திறந்ததும் பற்றிய செய்தி நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று எழுப்பிய கேள்விக்கு விடை தருவது போல அமைந்ததே சக்கரியாவின் பாடல். சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த பாடலை பாடினார் என்கிறார் லூக்கா. லூக்காவில் தூய ஆவியால் நிரப்பப்படுவார். எல்லோரும் கடவுளின் அரிய செயல்களை அடையாளம் கண்டுகொண்டு அதன் உட்பொருளை புரிந்து கொள்கின்றனர். கருவிலேயே யோவான் தூய ஆவியால் நிரம்ப பெற்றதால் தூய மரியன்னை ஆண்டவரின் தாய் என்று அடையாளம் கண்டுகொண்ட போது அந்த குழந்தை தாயின் வயிற்றில் துள்ளியது. இந்த பாடலில் நீண்ட நாட்களாக இறைமக்கள் காத்திருக்கும் அரசியல் ரீதியான விடுதலை வரப்போகிறது. அது தாவீது குடும்பத்தில் தோன்றவிருக்கும் மீட்பரால் வரும். ஆனால் அந்த விடுதலையானது பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாவருக்கும் கிட்டிய பின்னரே தொடரும். இந்த செய்தியை முன்னறிவித்து கடவுளுக்கென்று ஒரு மக்களை ஆயத்தம் செய்யும் பணியை மலாக்கிய 3:1, 4:5 செய்யவே பிறந்தவர் யோவான். இந்த இரு வகையான ஒன்றை ஒன்று தழுவிய மீட்பு வருவதனால் நம் கால்கள் அமைதியின் வழி நடக்கும், கனவு நனவாகும், வாழ்க்கை கொழுக்களாகும், ஈட்டிகளை போரடிக்கும் கருவிகளாகும், நம் எதிரிகள் தாமே மாற்றிக்கொள்வர். இறைமக்கள் அனைவரும் கடவுளின் திருமுன் அச்சமின்றி உண்மையான தொழுகையிலும் நேர்மையான சேவையிலும் மகிழ்வர். இதற்கான விடியல் நெருங்கிவிட்டது. சக்கரியா தமது பாடலை எழுதி வைத்திருப்பாரா? அதை லூக்காவின் காலம் வரை 70 ஆண்டுகளுக்கு மேலாக யாராவது பாதுகாத்து வைத்திருந்தனர்? இவற்றுக்கான ஆதாரம் நம்மிடமில்லை. கடவுளின் மீட்பு செயலை எதிர்நோக்கி பல பாடல்கள் ஏற்றப்பட்ட வண்ணம் இருந்தன. சக்கரியாவின் வாய்ப்பூட்டு திறக்கப்பட்டு அவர் மன எழுச்சி மிக்கவராய் கடவுளை போற்றி துதித்திருப்பார் என்பதில் ஐயமில்லை. அன்பார்ந்தவர்களே, கடவுளை பற்றிய நமது புகழ்ச்சி பாடல் ஒரு விதத்தில் நமது உள்ளார்ந்த ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உள்ளார்ந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பாடலாக சக்கரியாவின் பாடல் அமைந்திருக்கிறது. உண்மையிலே கடவுளை புகழ்வது அழகான ஜெபம். கடவுளை நாம் எதற்காக புகழ வேண்டும்? நமது புகழ்ச்சி அவருக்கு தேவையா? கடவுளை புகழ்வதால் நாம் என்ன பெரிதாக பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த கேள்விகளுக்கான பதிலை இப்போது நாம் பார்ப்போம். புகழ்ச்சி என்பது அருமையான ஜெபம். நாம் கடவுளின் மாட்சிக்காக, வல்ல செயல்களுக்காக, அவரது படைப்பிற்காக, நம்மை படைத்ததற்காக, நம்மை காத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக புகழ்கிறோம். இறைவன் இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து அதை ஒரு குறையும் இல்லாமல் படைத்து பாதுகாத்து வருகிறார். நல்லவர்கள் கெட்டவர்கள் இருந்தாலும் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்து வருகிறார். அனைவரும் நல்ல மகிழ்ச்சியான உண்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளின் ஆவல். கடவுளை புகழக்கூடிய அந்த மனநிலையே நமது வாழ்வை அடியோடு மாற்றுகிறது. கடவுளை புகழ்கிற போது நம்மை அறியாமல் கடவுள்பால் ஈர்க்கப்படுகிறோம். அவர் நம்மை ஈர்த்து கொள்கிறார். நமது வாழ்வு முழுமையாக மாற்றம் பெறுகிறது. எனவே கடவுளை புகழ்கிற போது நமது வாழ்வே மிகப்பெரிய மாற்றத்தை பெறுகிறது. சக்கரியாவின் இறைவாக்கு யோவானின் எதிர்கால பணியின் திட்ட அறிக்கை போலவே இருக்கிறது. அது சக்கரியாவின் வாக்கு அல்ல, தூய ஆவியால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு இறைவாக்காக உரைத்தது. எனவே திருமுழுக்கு யோவானுக்கான இறைவன் திட்ட அறிக்கை என்றே எடுத்துக்கொள்ளலாம். அவரது பணியும் வாழ்வும் எவ்வாறு அமையும் என்ற ஒரு பட்டியலே நமக்கு தரப்படுகிறது. அக்குழந்தை உன்னத கடவுளின் இறைவாக்கு எனப்படும். எனவே அவர் இறைவாக்கினராக வாழ்வார் என்பது முதலிலேயே தெளிவுபடுத்தப்படுகின்றது. ஆண்டோருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்ல வேண்டும் என்பது இன்னொரு தெளிவு. தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்ய வேண்டும். யோவானுக்கு சொல்லப்பட்ட பணித்திட்ட அறிக்கை
நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தரப்பட்டதாகவே எடுத்துக்கொள்ளலாம். காரணம், நாம் ஒவ்வொருவருமே இயேசுவின் முன்னோடிகளாக, இயேசு பிறருக்கு அறிவிப்பவர்களாக, அவருக்காக உலகை ஆயத்து செய்பவர்களாக வாழ வேண்டும். எனவே நாமும் தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி பணி செய்ய வேண்டி, அதற்காக அருளையும் ஆற்றலையும் ஆண்டவரை நமக்கு அருள வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். தூயாவின் வழிகாட்டுதலை உணர்ந்து நான் செயல்படுகின்றேனா? என்னுடைய அழைப்புக்கு ஏற்ப நான் பணி செய்கின்றேனா? என நற்செயல்கள் பிறருக்கு நல்ல செய்ய தோன்றுகிறதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, தூயாவின் வழிகாட்டுதலை உணர்ந்து நான் செயல்படவும், என்னுடைய அழைப்புக்கு ஏற்ப நான் பணி செய்யவும், எனது நற்செயல்கள் பிறருக்கு நல்ல செய்ய தூண்டவும் வரம் தாரும். ஆமீன்.